ஹாய் டிஜி ஸ்குவாட். நம்ம இந்த சீரியஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இவ்வளோ ட்ரேட்ஸ் பார்த்தோம், பிரேக் ஹெவன் ட்ரேட் பார்த்தோம், அண்ட் தென் நிறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி எஸ்டர்டே எங்கள் ட்ரேட் லாஸ் ஆச்சு. எல்லா கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துமே அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு. அந்த ட்ரேடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் எப்போவுமே சொல்லுவேன், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி 100% அக்யூரேசி அப்படின்னா நான் என்றைக்குமே சொன்னதில்லை. கண்டிப்பாக நாங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 ட்ரேட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒன்றுக்காக தான் நாங்கள் என்ன விஷயத்த தப்பு பண்ணோமோ அதை நாங்கள் இந்த இடத்துல ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அது என்னுடைய கடமை. நிறைய பேர் இந்த மாதிரி லாஸை ரிவீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் எப்பவுமே சரி, நான் ப்ராஃபிட் பண்ணால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவேன், நான் லாஸ் பண்ணால் லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணுறதும் ட்ரேடிங் கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஏன் என்னுடைய சேனலில் எங்களுடைய வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுமே பேராசை காமிக்கிற மாதிரியோ இல்லை ரியாலிட்டியை மீறி காமிக்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமுமே ஏன் வீடியோஸில் இருக்காது. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஒரு ரியாலிட்டியாக, அதாவது ஒரு ட்ரேடர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ரியாலிட்டி. நிறைய பேர் நினைக்கிறாங்க ட்ரேடர் அப்படின்னா ஒரு 10 கார் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, லேம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஆடி கார் வச்சுருப்பாங்க, ஜாகுவார் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் அந்த கார் வாங்குற காசை நான் எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் போனால் எனக்கு அதை எந்த அளவுக்கு கொடுக்கும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர, நிறைய பேர் வந்துடுவீங்க, ஐயோ நான் கார் வாங்குறது என்ஜாய் பண்ணுறதுக்காக. எஸ், காரமாக பண்ணுங்க, ஆனால் அது ஒரு கார் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ட்ரேடர்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. அந்த மேனிப்புலேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. ரியாலிட்டி, நான் இந்த இடத்துல ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன், லாஸையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பண்ணேன், நான் லாஸை ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு லாஸ் ஆச்சு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணது நேற்று மண்டே மார்க்கெட்டில் இந்த இடத்துல இந்த ஸ்விங்லோவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணிடணும், பை ஆகும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அது எப்படின்னா, கண்டிப்பாக ஒரு குட் ட்ரேடுமே அவ்வளோ அனலைஸ் பண்ணி எடுக்கிற ட்ரேடுமே என்ன ஆகும், லாஸ் ஆகும். இந்த லாஸ் ஆன ட்ரேடுக்கு வருவாங்க, இங்கே லிக்விடிட்டி இருக்குது, அங்கே லிக்விடிட்டி இருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நடப்பாங்க. ஏன் ஸ்ட்ராட்டஜிலே எனக்கு லாஸ், என்னோட இடத்துல எனக்கு என்ன லாஸ், அந்த லாஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கம் ஆன். நான் வந்து சார்ட்டுக்கு போய்க்கிறேன். நேற்று நடந்த மார்க்கெட்டோடைய மொமெண்டம் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நேற்று உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த மொமெண்டம் இருந்துச்சு. ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிடணும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிடணும், ஒன்று மார்க்கெட் இப்படி மேலே போகலாம், ரைட்டா இல்லையா, ஒன்று என்ன பண்ணலாம், இப்படி மேலே போகலாம், அப்படி இல்லாட்டி இதை உடச்சிச்சு அப்படின்னா செல் ஆகலாம். இதுதான் ப்ரெடிக்ஷன், ரைட்டா இல்லையா. இதுதான் நம்மளுடைய 2 டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன். ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 மினிட்டுக்கு நான் போயிட்டேம்மா. இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி இங்கே என்ன ட்ரெண்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ட்ரெண்ட் இருந்திருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. என்ன ட்ரெண்ட் இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. டவுன் ட்ரெண்டோட ஹையை உடச்சோடனே மார்க்கெட் என்ன போகலான்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ டவுன் ட்ரெண்டோட ஹை இங்கே இருக்குமா, ஸோ லாஸ்ட் ஃப்ளிப்பு ஹை, இது ஹையை உடச்சோடனே மார்க்கெட் என்ன பண்ணுவோம், நம்ம டிசைட் பண்ணுவோம். கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணுவோம், மேலே போகும் அப்படின்னு பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு. மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் எங்கே போக ப்ராபபிலிட்டி இருக்குது, பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன பண்ணும், பை ஆகும். அந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண முடியாமல் இந்த டவுன் ட்ரெண்டை மார்க்கெட் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது, மார்க்கெட் டோட்டலாக பை ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம், ரைட்டா. சரி, அதை பேஸாக வச்சு ஆல்ரெடி இருந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னா அப் ட்ரெண்ட். அது எப்படி நம்ம வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மேஜராக பண்ணிங்கன்னா மார்க்கெட் எங்கே நோக்கி தான் போயிருக்கு, அப் ட்ரெண்டுக்கு தான் போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போது இன்னுமே மார்க்கெட் என்ன பண்ணோம், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதான் பேஸாக வச்சோம். பேஸாக வைக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். எனக்கு பேஸாக வைக்கும்போது என்ன நடக்கணும்,
ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஆகுது பை ஆகும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாச்சு. என்ன பண்ணிருக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாச்சு. எப்படி இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா நான் 1 மினிட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து டவுன் ட்ரெண்ட் சொன்னோமா ஆமாவா இல்லையா? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் அழகா என்ன பண்ணுது ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. அழகா என்ன பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. எப்படி பாருங்க ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கா. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கு ஒரு டவுன் ட்ரெண்டோட இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சரோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சர் ஹையை என்ன பண்ணிடுச்சு பிரேக் பண்ணியாச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டோடைய ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இந்த ஹையை பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன செல்லு. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஹையை உடைச்சிட்டா பை ரைட்டா. அப்போ இங்கேயுமே மார்க்கெட் என்ன இருக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோடைய ஹையை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் பை தான் போகும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். ஸோ மேஜரான லோ இந்த க்ரீன் லோ லெவல் என்னது மேஜரான லோ லெவல். இந்த லெவலில் டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன பையின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடணும். ஸோ அதை பேஸாக வச்சு மார்க்கெட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணோடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேட் எடுத்துட்டோம். என்ன ட்ரேட் எடுத்துட்டோம் பை ட்ரேட் எடுத்தாச்சு. ஓகே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பை ட்ரேட் எடுத்துட்டோம். ஸோ பை ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கேன்னு என்ன பண்ணியிருக்க மார்க்கெட்டு பார்ப்போம். பை ட்ரேட் எடுத்தேன். ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் 1:3 தானே நம்ம டார்கெட்டு. ஸோ 1:3 டார்கெட் வச்சாச்சு. பட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன நடந்துச்சு நேடர். ஸோ வெயிட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போவான் அப்படின்ட்டு ஃபைனலி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேவா அவ்வளோதான். எனக்கு ஸ்விங் லோ என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது ஸோ ஆக்சுவலி அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் நல்லா புரிஞ்சுங்க. நான் வரைகிறேன் ஒரு அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணால் என்னவா மாறிடணும் டவுன் ட்ரெண்டாக மாறிடும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ஃபைனலி வந்து இங்கேருந்து மேலே போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிச்சு இதை பிரேக் பண்ணிச்சு. ஸோ அப் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டாக மாறிடுச்சு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்போ டவுன் ட்ரெண்டாக மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு என்ன பண்ணும் கரெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணும் செல் ஆகும். அதாவது இப்படி வர மார்க்கெட் என்ன பண்ணும் கரெக்ஷன் கொடுத்துட்டு செல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு மார்க்கெட் செல் ஆகப்படுன்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணி ஆகணும் செல்லுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு லோ பிரேக் ஆகிடுச்சு மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் எங்கே செல் ஆகுங்கிறத எப்போ டிசைட் பண்ண முடியும் இந்த ஸ்விங் ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஸ்விங் ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன செல் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்படி இன்கேஸ் நான் இப்போ தான் நான் டிசைட் பண்ணப்போ என்னோட ஃபியூச்சர் அனலைசிஸ் தானே கொண்டு வரப்போகிறேன். ஏன்னா மார்க்கெட்டு இம்பல்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு செல் ஆகணும்னா அது என்ன பண்ணணும் ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்கணும். அந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் என்ன ஆகும் செல் ஆகுங்கிறத நான் டிசைட் பண்ணேன். ஓகேவா. அப்போது நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இம்பல்ஸ்லேருந்து இந்த கலெக்ஷனுக்கு ஆஸ் பர் த ரூல் இருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. என்னோட 618 லெவல் இங்கே இருக்குது. என்னோட 618 லெவல் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அடிஷ்னலான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட 5260 + 618 இந்த சப்ளை ஜோனோட என்ன பண்ணிக்கிட்டேன் நான் என்னோட ஏரியா லெவலில் மார்க் பண்ணிக்கிட்டேம்மா. என்ன பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட் ஆனது இந்த இடத்துல போயிட்டு எனக்கு இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் செல். ஏன்னா எனக்கு லோ பிரேக் ஆயிடுச்சு. நான் செல்லுக்கு தான் போக போகிறேன். ஆக்சுவலி இந்த அப் ட்ரெண்ட் என்ன ஆகுது டவுன் ட்ரெண்டாக மாறிச்சு. நான் என்னத்துக்கு தான் ட்ரை பண்ணணும் செல்லுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பண்ணேன் செட் பண்ணி இந்த இடத்துல செல்லுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பண்ணேன் எடுக்க போகிறேன். அதுக்கு வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் ஓடுவாங்க இங்கே போய்ட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு. என்றைக்குமே சரி ஒரு
டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா இந்த லோவில் போயிட்டு செல் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் லோவில் செல் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கணும். லோவில் நீங்கள் செல் எடுக்க போறீங்கன்னா எங்கே இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே. புரியுதுங்களா? அங்கதான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதை விட்டுட்டு நான் லோல ஸ்டாப் லாஸ் எடுக்கிறேன் அந்த மாதிரி ட்ரேட் எடுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதான் லோல என்ன ட்ரேட் மாதிரி இருப்பாங்க? பை ட்ரேட். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க? லோல போயிட்டு பை எடுப்பாங்க. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஹைல போயிட்டு என்ன பண்ணுவாங்க? செல்லு. அந்த மாதிரி பண்ண கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல நான் டிசைட் பண்ணிட்டேமா, இப்போ நான் எங்க ட்ரேட் எடுக்கணும்? இந்த ஹையை உடைச்சா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுக்கணும். வெயிட் பண்ணனா. ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ நான் அவசரப்பட மாட்டேன். உடனே பை ட்ரேட் எடுக்கலாமே, ஏற்கனவே ஒரு பை ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிட்டோம். எகைன் மார்க்கெட் செல்லாக போகுது. அந்த செல்லுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஸோ நான் நினச்ச மாதிரியே இந்த ஹையை உடச்சி என்ன ஆகுது? இருக்குது. நிறைய பேர் என்னமா சொல்லுவாங்க, இந்த லோல லிக்விடிட்டி இருக்கு, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போனான், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன போனான்? மேலே போனான்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்டு மாறிடுச்சு. எதுக்காக மேலே போகுது? கலெக்ஷனுக்காக மேலே போகுது. அந்த கலெக்ஷன் ஏரியாவில் ப்ராபபிலிட்டி கேச்சா செல் அப்படிங்கிற ட்ரை பண்ணலாமா? எஸ். மார்க்கெட்டு நம்மளோட கலெக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டானா? ஸோ எனக்கு ஸ்விங் லோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணனா என்ன பண்ணுவோம்? எஸ். ஃபைனலி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்கு? 618 அடிச்சு ஸ்விங் லோ பிரேக் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ரெண்டு என்ன பண்ணியிருக்குமா? 618 இதாகி ரெண்டு என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடந்தாச்சு. என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே தெரியல. ஏன் ஒன்றுமே தெரியலமாங்க? சரி, எங்கே நடந்திருக்கு அப்படின்னா 1 மினிட்ல என்ன இருக்கு? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா? என்ன மார்க்கெட்டு? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சரோடைய ஸ்விங் லோ இங்கே என்ன இருக்கு? பிரேக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? லெட்ஸ் டேக் எ செல். ஸ்டாப் லாஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சேன். டார்கெட் அப்படிங்கிறத கீழே தானே வரும். நம்ம எப்பவுமே என்ன ட்ரை பண்ணுவோம்? 1:3 தான் ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட்டே கீழே தான் வரப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? ஒரு 1:3 ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே நடந்தது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ எனக்கு இங்கே தான் மார்க்கெட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் செல் சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனை பேஸ் அவுட் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் சைடு போயிட்டோம். கன்ஃபர்மேஷன் போயிட்டு ட்ரேடே எடுத்துட்டேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்விங் லோ இருக்குல்ல, இதோட என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக டிசைட் பண்ணேன். அதாவது 100 பாயிண்ட்ஸு. என்னோட டார்கெட் எவ்வளோ? என்னோட ஸ்டாப் லாஸும் 100, என்னோட டார்கெட்டுமே 100. நான் கரெக்டாக வச்சுருக்கேன்னா டார்கெட்டோட இந்த ரெட் லைன் தான் என்னோட டார்கெட் 1. ஸோ நான் என்ன பண்ணேன்? 1:3 டார்கெட் வச்சுட்டேன்னா இங்கே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்தவன் டார்கெட் 1 அடிச்சுட்டானா? டார்கெட் 1 அடிச்சோன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்லாருமே பிரேக் வந்து மாற்றிடுவோம். அதாவது ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் நல்லா போனவன் என்ன பண்ணா அப்படின்னா, என்னோட என்ட்ரியை வந்து தூக்கி போயிட்டான். இங்கே வந்து திருப்பி மார்க்கெட் வருது, திருப்பி என்ன வருது? காலையிலையும் போயிட்டு என்ட்ரியை தூக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா 2 தாட்டி எனக்கு என்ட்ரியை தூக்கிட்டான். ஸோ ஓகே, ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, ஏதோ என்ன ஆகுது ரிலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நியர் தென் 1:2 வரைக்கும் போயிட்டு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட்டு எகைன் என்னோட என்ட்ரியை போயிட்டு கேப்சர் பண்ணிச்சு. ஆக்சுவலி இந்த லெசன் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். இந்த தவறுகள் நிறையா பண்ணுவோம். என்னன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்ச இடத்துல போயிட்டு ஒரு ட்ரேட் எடுக்குது பண்ணுவோமா? நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, ஓகே, மார்க்கெட்டு கீழே தான் வரப்போன்னு தெரிஞ்சிச்சு. அங்கே எங்கே கீழே வரும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை டிசைட் பண்ணோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஸ்ட்ரக்சர் ரூலை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதுக்கேற்றாமல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நம்ம ட்ரேடே எடுத்தோம். அதுவும் 1:1 அடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு? என்னோட என்ட்ரியை போய் தூக்குச்சு. இந்த என்ட்ரி நீங்கள் எடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எஸ், கண்டிப்பாக நான் இந்த ட்ரேடை எடுத்தோம். என்ன ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடுமே எடுத்தேன். பை ட்ரேடும் எடுத்தேன், அதே சமயத்தில் செல் ட்ரேடும் எடுத்தேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, ரெண்டுமே ஒரே லாட் சைஸ் தான். பை ட்ரேடில் எனக்கு என்னாச்சு? $40 லாஸ். அதே வந்து எகைன் நான் செல் எடுத்தேன். இந்த ட்ரேட் எடுத்தேனேமா, என்னோட காஸ்ட் டு காஸ்ட்டில் அடிச்சிச்சுன்னு சொன்னேனேமா, இது இருக்கு பாருங்க,
அந்த காஸ்ட் டு காஸ்ட் அடிச்சது அதையுமே நான் இங்கே வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங்கில் இது எல்லாமே என்னன்னா கேம் தான், ப்ராபபிலிட்டி த கேம். அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். லாஸ் வரும், அதே ரெண்டாவது ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணோம். நிறைய பேர் என்ன தோணும் அப்படின்னா 1:1 இருந்துச்சு, இந்த லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் பண்ணோம். ஏன்னா எனக்கு போனால் எடுத்துகிட்டு போ, என்னோட லாஸு நான் எவ்வளோ லாஸை நிர்ணயிக்கிறேனோ அந்த லாஸை போனால் எடுத்துகிட்டு போ, இல்லையா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கூட. அதாவது மளிகை கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, 10 ரூபா பொருள்னா நீ 10 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா பொருளை வச்சுட்டு போ. இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேன். அதே மாதிரி தான் எனக்கு வேணும்னா 1:3 கொடு. நான் இப்போ ஒரு $50 இங்கே நான் ரிஸ்க் எடுத்தேன். என்ன பண்ணேன், ஒரு $50 ரிஸ்க் எடுத்தேன், கொடுத்தா $150 கொடு, இல்லையா $50 எடுத்துட்டு போ. என்னால் அடுத்த ட்ரேட்ல என்னால் என்ன பண்ணிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் ரீசன். அதனால தான் சொல்லுவேன், எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயிக்க கற்றுக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, அந்த பிளான் இல்லை, ஒரு பிளான் இல்லை. அதாவது பிளான் தான் வேணும். இப்போ நான் யோசிச்சுப்பாங்க, இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னு சொன்னேன், பையின்னு சொன்னேன். பையின்னு போயினா எனக்கு 1:3 போயிருக்கும். எனக்கு பை வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு, லோ படைஞ்சிச்சு. மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. செல் ஆகணும்னா நான் எங்கே செல் பண்ணணுங்கிறது என் பிளானில் என்ன பண்ணிக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன். போய் எனக்கு இங்கே வந்தாலும் செல்லு, நான் அந்த இடத்துல வந்தோடனே செல் அடித்தேன், மார்க்கெட் போச்சு. நான் போகலை, நான் இங்கே சொல்லலை, போச்சு. என்னாச்சு, போயிட்டு 1:1.5 கிட்ட வரைக்கும் வந்துட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணேன்னு கேட்டால் இந்த ட்ரேட் இல்லைன்னா அடுத்த ட்ரேட். ஸோ எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் வச்சுருக்கேன், செட் ஆஃப் டிசிப்ளின் வச்சுருக்கேன். அப்படின்னா அந்த டிசிப்ளினை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ஒரு பிளான் வேணும். நான் எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து பிளான் போட்டுருப்பேங்க. இப்போது மார்க்கெட் பை ட்ரெண்டுமா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டு, பை ட்ரெண்டு. இந்த பை ட்ரெண்டோட லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன, பை தான். சப்போஸ் இந்த லோ பிரேக் ஆகுது அப்படின்னா செல் பிளான். லோ பிரேக் ஆகுதுன்னா என்னது, செல் பிளான். நீங்கள் இங்கே செல் எடுத்துட்டு இந்த ஹையை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். நம்பர் 1 ரூல். இல்லை எனக்கு ரொம்ப பெரிய லாங்காக வருது, பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த ப்ராபபிளி இந்த மொமெண்டமுக்கு, இந்த செல் மொமெண்டம் இருக்குல்ல, இந்த செல் மொமெண்டமுக்கு கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இவ்வளோதான். இப்படி தான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த பிளானை தான் அங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ என்ன ஆச்சு, எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் இன்னுமே லாஸில் இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அது அடுத்த விஷயம். அந்த டேட்ஸ்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இவ்வளோதான். ஸோ புரிஞ்சுக்கங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெறும் ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராஃபிட் பண்ணலாம், 100% சக்ஸஸ் ரேட்டுக்கு. சரி, நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளோ பார்த்து ட்ரேட் பண்ணுற நமக்கே என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 to 5 ட்ரேட் லாஸ் ஆக ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போது என்னுடைய ட்ரேட் மேனேஜ்மெண்ட், நான் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், எவ்வளோ ரிவார்ட் எடுக்க போகிறேன். ஒரு ட்ரேடுக்கு 1:2 இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா 5க்கு 5 வின்னு 5 லாஸ்னாலுமே யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லை 10% ப்ராஃபிட் பண்ணுவேன், ரெண்டாவது இல்லை 5% என்ன பண்ணுவேன், லாஸ் பண்ணுவேன். 10 - 5 என் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும், 5%. இட்ஸ் எ குட் ப்ராஃபிட். அதே நான் 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா 15% ப்ராஃபிட்டு, 5% லாஸு. கையில் என் கையில் எவ்வளோ இருக்கு, 5 ட்ரேட் வின் ஆனாலே போகிறேன், என்னோட டார்கெட் கம்ப்ளீட். சரி, ஆனால் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்களுமே சக்ஸஸ் பண்ணலாம். 5க்கு 5 ட்ரேட் உங்களோட அக்யூரசி 50% இருந்தாலே நீங்கள் ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி ஸ்கில்லே இல்லை அப்படின்னாலும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை மட்டும் பேஸாக வச்சு நீங்கள் பேட்டர்ன்ஸ் பார்க்க வேணாம், சார்ட்டு பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம். சும்மா போறீங்க, ஒரே சார்ட் எடுங்க. ஒரு சார்ட்டில் 2 ட்ரேடு, ஒரு 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 600 பாயிண்ட் டார்கெட்டு, பை எடுங்க. அதே மாதிரி 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 600 பாயிண்ட் டார்கெட்டு, செல்லு. 2 சைடு அடிங்க.
2 சைடு அடிச்சு பாருங்களேன், ரியாலிட்டி அதுதான். நான் எப்படி பண்ணப்பேன். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஒன்று தான், ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பிடிக்கணும். அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சா அது எங்கே நான் தேர்ட் எடுக்கணும், எப்படி நான் தேர்ட் எடுக்கணுங்கிறத ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ஸ்கில்லே தேவையில்ல, உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஸ்கில்லு இருந்துச்சுன்னா இன்னுமே என்னவா இருக்கும், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இருக்கும். அதாவது நான் ஏன் ட்ரேடிங்குள்ளே வரேன் அப்படிங்கிறத நீங்களே யோசிக்க முடியும். டெய்லியும் எல்லா டைமும் நான் உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோட பிளான் பண்ணுவேன், என்னோட பிளானுக்கு என்னோட ஏரியாவுக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் என்ன பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம வந்துருக்கோம், புரியுங்களா? ஸோ எனவே இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சின்னா ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எனவே அந்த பை சி யூ ஆல்.